ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு கிரிக்கெட் ரிலேட்டடான போஸ்டரையே அனிமேஷன் வீடியோவாக உருவாக்கலாம். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக சொல்ல போனேன். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு அந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டாட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் வீடியோங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நியூங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட இமேஜ் வந்து நான் காப்பிரைட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதோட டியூரேஷன் அதிகப்படுத்திப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தலை தோனியோட இமேஜையும் ஹர்திக் பாண்டியா சாரோட இமேஜையும் வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அது வந்து ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா, அதில் வந்து இந்த கட் அவுட் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு அந்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து தானாகவே க்ராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஸ்டிக்கரை கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த தலை தோனியோட ஸ்டிக்கரை வந்து எடுத்துப்போம். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா சாரோட இமேஜையும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு அனிமேஷன் கொடுப்போம். அதாவது ரெண்டுமே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து வர மாதிரி. ஸோ அதுக்கு வந்து எடிட்டிங் அதை இதை கொடுத்து இந்த சைடை மாற்றிக்கோங்க. அதோட டைமே மாற்றிப்போம். சேம் நம்ம வந்து தலை தோனிக்கும் அதே மாதிரி பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாகவே காம்படிஷன் அப்படின்னா 2 இதுக்கு இடையில வந்து வெசஸுங்கிற அந்த ஒரு ஸ்டிக்கர் இருக்கணும். ஸோ அது இருந்தால் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொன்று வந்து நம்ம அந்த ஸ்டிக்கரே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அதுக்கும் ஒரு அனிமேஷன் கொடுத்துருவோம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இருந்தாலும் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். இப்போ வந்து தலை தோனிக்கும் ஹர்திக் பாண்டியா சாருக்கும் நம்ம வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கலரிங் கொடுப்போம். இந்த கலர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் ரெட் கலரும் கொடுத்துருவோம். ரெட் கலர் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா சாருக்கும் சேம் கலரு கொடுப்போம். அந்த கலர் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து லாஸ்ட்டு வரைக்கும் போட்டோம் இந்த ஸ்டிக்கர் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து அந்த ஃபயர் வந்து எரியிற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபயர் எரியிற வீடியோ வந்து நான் காப்பிரைட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியலனா, அந்த நான் காப்பிரைட் வீடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா அதே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலுமே இன்னொரு கிளியரான வீடியோ வந்து நானே அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எப்படி என்ன பண்ணணும்னா, பிஏபிங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த ஒரு வீடியோவே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து என்னென்னா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கட் அவுட்டுங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கட் அவுட்னு கிளிக் பண்ணது இந்த மாதிரி 2 ஆப்ஷன்கள் கொடுக்கும். அதில் வந்து க்ரோமா கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி நவுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே போயிடும். அந்த நெருப்பு மட்டுமே வந்து தெரியும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து அந்த நெருப்பு மட்டும் எரியுது தெரியுதா? இது வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அனிமேஷன் வீடியோ செய்யலாம். ரெண்டுத்தும் வந்து அனிமேஷன் கொடுத்தாச்சு, கலரிங் கொடுத்தாச்சு, இந்த ஸ்டிக்கர் ஒவ்வொன்றுக்கும் வந்து நல்ல மூமெண்ட்டு டைமிங் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து வேறு என்ன பண்ணலான்னா,
அந்த இது கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம மியூசிக் கொடுக்கலாம். மியூசிக் கொடுத்தா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து ஐபிஎல் ரிங்டோன் வந்து தெரிஞ்சிருக்கும். கிரிக்கெட்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வந்து அந்த ஒரு மியூசிக் தான். ஸோ வந்து அதையும் இப்போ செலக்ட் பண்ணிப்போம். அதுக்கு வந்து நான் மைக் மியூசிக்கில் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வீடியோ ஆக்சுவலி வந்து அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியலை. அது வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட்ஸில் இருக்க அந்த சவுண்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் தான் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா வந்து அது மோஸ்ட்லி நிறைய இதில் கிடைக்கல. காப்பிரைட் ஃப்ரீயாக வந்து நிறைய வெப்சைட்லேருந்து கிடைக்கல. அதனால என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் அந்த மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து அதையும் செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து எப்படி இருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியுது. ஒரு பார்க்க ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, இந்த மியூசிக்கும் இந்த ஒரு எடிட்டிங்க்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு பெட்டராக இருக்குது. ஸோ ஓகே, நீங்களும் வந்து இதை வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஓன் கிரியேட்டிவ் மைண்டை வந்து யூஸ் பண்ணி கூட இன்னும் நல்லா வந்து செய்யலாம். வேறு ஓகே, அடுத்தது எதாவது டைப் பண்ணுவோம். நல்லா பார்க்க வந்து இன்ட்ரெஸ்டிங் எதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் கீழே இருக்க வச்சுப்போம். சிஎஸ்கேவும் எம்ஏன்னு வந்து டைப் பண்ணி அந்தந்த லீடர்ஸ் கீழே வந்து வச்சுருவோம். ஓகே, பாருங்கள் இப்போ வந்து எப்படி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு போஸ்டர் இந்த ஒரு அனிமேஷன் வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வீடியோ தான். இதோட செம்ம பக்காவாக நிறையா வந்து எஃபெக்ட் கொடுத்து பண்ணலாம். பட் வந்து இதில் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போகும் இந்த வீடியோ. அதனால் வந்து இப்போதைக்கு லென்த்து கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே சார். இது இன்னும் வந்து இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு வீடியோக்கு வந்து லைக் போட்டு விட்ருங்க. ஓகே கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஓகே கைஸ், பாய்.